துறைக்கு அனுப்ப போறோம் இல்ல, நீங்க கொடுத்திருக்கிற இல்ல இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் துறைக்கு அனுப்பப்பட்டு முறையான விவரங்கள் மென்ஷன் பண்ணுங்க. ஒரு 4 இன்சிடென்ட் இருக்கு, மென்ஷன் பண்ணுங்க. இந்த 3 நாட்கள் மட்டும் 4 இன்சிடென்ட் இருக்கு, அதை மட்டும் மென்ஷன் பண்ணிடுறேன். போதைப் பொருட்களை பறிமுதல் செய்ய வேண்டிய காவல்துறை போதைப் பொருள் வித்த நபர்களை அழைச்சு புகார் கொடுத்தவர் பத்தின தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோபத்துல தான் மாணவர் அமுதனை அந்த கும்பல் அடிச்சு கொலை செஞ்சுட்டதா அமுதனுடைய பெற்றோர் ஊடகங்கள்ல பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. காவல்துறை ஏன் இவ்வளவு அலட்சியமாக நடந்துக்கிறதுன்னு இந்த அரசு ஒரு விளக்கம் கொடுக்கணும். இனியும் இது மாதிரி சம்பவங்கள் நடக்காம இந்த அரசு பார்த்துக்கொள்ள வேண்டும். மாணவர் அமுதனுடைய கொலைக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்க வேண்டும். அதே மாதிரி மாணவ உறுப்பினர் அப்போ திங்கட்கிழமை இந்த கவன தீர்மானத்தை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்ன பிறகு போதுங்க, ஊரை சொல்லிட்டீங்க, நடந்த சம்பவத்தை சொல்லிட்டீங்க, இது குறித்து நீங்கள் எனக்கு அனுமதிங்கன்னு கேளுங்க. நான் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை திங்கட்கிழமை கண்டிப்பாக எடுத்து அப்போது நீங்கள் முழுமையாக இதை பற்றி விவரத்தை சொல்லலாம். மாண்புமிகு பாருங்க, போதும் இல்லை இது இந்த ஒரு நீங்கள் வரேன், நீங்கள் கொடுத்துருக்கிற தீர்மானத்தை நான் படிச்சிடுறேன். கோயம்புத்தூர் தனியார் கல்லூரியில் போதைப் பொருள் பயன்பாடு குறித்து புகார் அளித்த கள்ளக்குறிச்சியை சேர்ந்த அமுதன் என்ற மாணவரை 20 பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக தாக்கி கொலை செய்தது குறித்து மாணவர்களிடையே ஏற்பட்டுள்ள பதட்ட நிலை குறித்து அதோடு நம்ம நிறுத்திட்டோம்னா மென்ஷன் பண்ணுறது அதுதான். விவரங்களுக்குள்ளே நீங்கள் போகிறதா இருந்தால் நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் இல்லை, இதுக்குள்ளே நான் இது போகிறதா இருந்தால் கவன ஈர்ப்பு தீர்மானமாகவே எடுத்துருக்கலாமே. பள்ளி பதில் உட்காருங்க, நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க. நீங்கள் இதில் இது குறித்து உங்கள் கவலையை நீங்கள் வெளிப்படுத்தும் விதத்தில் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க. இது போதுமானது மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள்.